என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்க்ராட்சில் வந்து ஒரு ப்ரோக்ராம் தான் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனுக்கு போனோம். அடுத்து ஸ்க்ராட்ச் எஸ்சி போட்டால் ஸ்க்ராட்ச் ஓப்பன் ஆகும். அதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஸ்ப்ரைட் எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ தேவையான ஸ்ப்ரைட் பீப்புளுக்கு அனிமல்ஸ்க்கு போயிட்டு பார்க்கணும். ஆல்கே போயிட்டு பார்த்துக்கலாம். டிரைவர் 1 இந்த கேட் ஸ்ப்ரைட்டை டெலீட் பண்ணிடுங்க. இந்த டிரைவரை எடுத்து இங்கே மேலே போடணும். அதுக்கப்புறமா சூஸ் அ பேக்ட்ராப்புக்கு போயிட்டு நம்மளுக்கு தேவையான பேக்ட்ராப்பை எடுத்துக்கலாம். அண்டர் வாட்டருக்குள்ளே போயிட்டு இந்த அண்டர் வாட்டர் 1 எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இப்போ சூஸ் அ ஸ்ப்ரைட்டுக்கு திரும்பி போயிட்டு நம்ம ஒரு ஃபிஷ் எடுக்கணும். சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம ஃபிஷ்ஷுன்னு சர்ச் பண்ணலாம். எஃப்ஐன்னு போட்டாலே இந்த ஃபிஷ் வந்துடுது. இங்கே இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு கிராப் வேணும். சர்ச்சுக்கு போயிட்டு சிஆர் போடணும். சிஆர் 2 போட்டால் கிராப் வந்துடுது. இதை அப்படியே செலக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கணும். இப்போ நம்ம தான் கோடிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபிஷ்க்கு பண்ணுவோம் கோடிங். ஃபிஷ்க்கு எப்படி பண்ணுறோன்னு தெரியும்னா இங்கே வந்து ஒரு ஃபிஷ் மாதிரி ஆப்ஜெக்ட் தெரியும். இப்போ ஈவெண்ட்ஸ்க்கு போயிட்டு வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சவுண்ட்ஸ்க்கு போயிட்டு ப்ளே சவுண்ட் ஓஷன் வேவ் அன்டில் டன் அதை வச்சுக்கலாம். அடுத்து லுக்ஸ்க்கு போயிட்டு சேவ் பிளாக் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஃபிக்ஸ் பண்ண வேணாம். இப்போது பேக் ஸ்பேஸ் கொடுத்து அதை டெலீட் பண்ணிடுங்க அந்த மெசேஜை. பிஎல் ப்ளீஸ் டோன்ட் த்ரோ TH நம்பர் டைப் பண்ணணும். ட்ராஷ் TR ட்ராஷ் இங்கே இருக்குது. இன் த ஓஷன் OCEAN ஓஷன் அந்த பிளாக் எடுத்து இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதே பிளாக் எடுத்து அந்த மெசேஜை டெலீட் பண்ணிவிட்டு சேவ் அஸ் அப்படின்னு போடணும். SAVE சேவ் ஸ்பேஸ் விட்டு அஸ். சேவ் அஸ் அந்த பிளாக் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கண்ட்ரோலுக்கு போயிட்டு ஃபார் எவர் பிளாக் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மோஷனுக்கு போயிட்டு மூவ் 10 ஸ்டெப் எடுத்து ஃபார் எவர் பிளாக்குள்ளே தான் போடணும். இப்போ வந்து நம்ம லுக்ஸ் சவுண்ட்ஸ்க்கு லுக்ஸுக்கு போய்
லுக்ஸ்க்கு போயிட்டு நம்ம சேஞ்ச் கலர் எஃபெக்ட் பை அதை எடுத்து மூவ் 10 ஸ்டெப்ஸ் கீழே போடணும். இதை நம்ம இப்போ ஸ்க்ரால் பண்ணா ரொம்ப கீழே தள்ளிட்டு மோஷனுக்கு போயிட்டு இதை இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இஃப் எட்ஜ் பவுன்ஸ் அதை எடுத்து சேஞ்ச் கலர் எஃபெக்ட் பை கீழே போட்டுக்கலாம். 25 இல்லைன்னா 25க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கீழேயே இந்த பிளாக் இருக்கும் செட் அப்படின்ட்டு லெஃப்ட் ரைட்க்கு போகும். இந்த சைடு வந்துருச்சுன்னா அது திரும்பி இங்கேருந்து அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். அவள்தான் நம்மளுக்கு இப்போ ஃபிஷ் கோடிங் முடிஞ்சிருச்சு. இப்போ டிரைவர் ஸ்ப்ரைட்க்கு போடலாம். டிரைவரை செலக்ட் பண்ணிட்டு இங்கே டிரைவர் இமேஜ் தெரியும். இப்போ இதுக்குமே ஃபஸ்ட்டு க்ரீன் ஃப்ளாக் கிளிக் போட்டுக்கிட்டு கண்ட்ரோலுக்கு போயிட்டு ஃபார்எவர் பிளாக் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மோஷனுக்கு போயிட்டு மூவ் 10 ஸ்டெப்ஸ் அதை எடுத்து ஃபார்எவர் பிளாக்குள்ளே தான் போடணும். அதுக்கப்புறமா அதே மோஷனில் ஸ்க்ரால் பண்ணணும். கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணால் இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ் அதை எடுத்து மூவ் 10 ஸ்டெப்ஸ் கீழே போட்டுடணும். அதுக்கப்புறமா அதே போல் செட் ரேடியேஷன் அதை எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கண்ட்ரோலுக்கு போயிட்டு இந்த பிளாக் எங்கே வச்சுக்கிட்டு அந்த 1 டெலீட் பண்ணிவிட்டு 0 போட்டுடணும். வெயிட் 0 செகண்ட்ஸ். அதுதான் இப்போ நம்மளுக்கு டிரைவர் ஸ்ப்ரைட்டோட கோடிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிராபோட கோடிங் பண்ணலாம். ஈவெண்ட்ஸ்க்கு போயிட்டு when green flag click அதை எடுத்து போட்டுக்கிட்டு இப்போ கண்ட்ரோலுக்கு போயிட்டு ஃபார்எவர் பிளாக் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா லுக்ஸ்க்கு போயிட்டு நெக்ஸ்ட் காஸ்டியூம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கண்ட்ரோலுக்கு போயிட்டு வெயிட் செகண்ட்ஸ் எடுத்து அந்த 1 டெலீட் பண்ணிவிட்டு 0.5 செகண்ட்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ கோடிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இங்கே இருக்க க்ரீன் ஃப்ளாக் கிளிக்கை அமுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.